அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 15 உள்ளது. இது அல்முல்லா அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 14, இலங்கைக்கு 978 ரூபாய் 47 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் கொள்ளுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 250 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும். குறிப்பாக ஃபர்வானியா, ஹவாலி, ஹைதான், ஜிலிப் ஷோக், ஃபேஹில், குவைட் சிட்டி, இது போன்ற பல பகுதிகளிலையுமே நல்ல ரேட்டும் அதே மாதிரி கம்மியான கட்டணம் தான் அறவிடுறாங்க பல எக்ஸ்சேஞ்சுகளையும். குறிப்பாக யூஜே, அல்சாமில், அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், வெல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் இலங்கையை பொறுத்த வரையில் தற்போது 990 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க சில எக்ஸ்சேஞ்ச். அதே போல் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 985 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 648 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 589 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 400 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 530 ஃபேல்ஸ். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயார் நிலையில் இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்குங்க. மற்றும்படி பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் குறையுதா அப்படின்னு. இன்றைய தினம் காலநிலை அதிக வெப்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 49 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை இன்றைய நாளில் பதிவாகும். இரவு நேரத்தில் 32 செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் வெப்பநிலை. நாளைய தினம் சாட்டர்டே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தூசியுடன் கூடிய காற்றுத்தன்மை இருக்கும். மணிக்கு 20 55 கிலோமீட்டர் வேகம், காற்று, 48 செல்சியஸ் வெப்பம், பகலில் இரவில் 33 செல்சியஸ். ஞாயிற்றுக்கிழமை 45 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை இருக்கும். அதே போல் காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் திங்கட்கிழமையும் 46 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். காற்றினுடைய வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளும் காற்று தூசியோடு இருக்கும். இதனில்லா இறைவன் நாடினால். அதே போல வானிலை ஆய்வாளர் ஈசா ரமதான் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிக வெயிலில் இருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம், ரொம்ப அதிகமான வெப்பம் பதிவாகிட்டு வருது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் 60 செல்சியஸ் டிகிரி வெப்பம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தலை சுற்றக்கூடியவங்க, வெயிலில் வேலை செஞ்சாலே எனக்கு தலை சுற்றும், மயக்கம் வரும், இந்த மாதிரியான சூழல் உங்களை போன்றவர்களுக்கு மிகவும் ஆபத்தான சூழலாக இருக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி குழந்தைகளை வெளியில் விளையாட கூட்டிகிட்டு போனாலோ இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ முடிந்த வரைக்கும் குயிக்காக ரிட்டர்ன் வர பாருங்கள். அதே மாதிரி வயதானவர்கள் சாதாரணமாக பாபா மாமாக்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் விட்டுருந்தாலும் அவங்கள உடனடியாக
லேட் பண்ணாமல் போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லேட் பண்ணினீங்கன்னா ஒரு வேளை தாமதமாகும் போது அவங்களுக்கு அந்த வெயில் தாக்கத்தால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனம். அதே மாதிரி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் ஏற்ற போகிறவங்க குயிக்காக நேரத்தோடையே போய் அங்கே வெயிட் பண்ணிடுங்க. ساعات هناك أطفال صغار بسبب تركهم بالسيارة في فترات يعني الظهيرة أو حتى الصبح خلال المساء، فالحرارة اليوم ما بين 46 إلى 48 قد تصل إلى 49 درجة وحرارة عالية جدا وفوق المعدل ب4 إلى 5 درجات، فهي موجة حر اليوم وباكر الجمعة مع الرياح الخفيفة والبحر راح يكون خفيف اليوم ونهار غد ابتداء من باكر بالليل يعني حتى الصباح عفوا الصغرى حتى نهار الغد، وبعد غد راح تكون ما بين 28 إلى 34 درجة مئوية، وحتى خلال الليل الهواء جاف وحرارة عالية جدا والرطوبة النسبية ما بين 5-6% إلى تقريبا 30-35%، فجفاف شديد جدا. يوم السبت من الفجر الهواء راح يزيد، هناك احتمال خلال فترة ما بعد الظهر العصر لبعض الغبار في البر، وبالنسبة ليوم الأحد كذلك الهواء قوي النشاط في الرياح السبت والأحد والاثنين، وفرصة غبار متوقعة خلال اللي هي الأيام اللي هو ما بين يوم السبت إلى يوم الاثنين، وبعدين تخف وتعود الرياح الجنوبية الشرقية في آخر الأسبوع في عطلة نهاية الأسبوع. இன்றைய நாள் கடைசி நாளாம். இதன் பிறகு முற்றிலுமாக தடை. மனித வளத்துக்கான பொது ஆணையகம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 வரைக்கும் நாளையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31 வரைக்கும் காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெயிலில் வேலை செய்வதை தடை செய்திருக்கின்றார்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும். திறந்த வெளிகளில், கட்டட பணிகளில், அதே மாதிரி சில வேலைகளில் நீங்கள் இந்த நேரத்தில் வேலை செய்ய முடியாது. அதிக உஷ்ணம், அதிக வெயில் நெருங்கிட்டு இருக்கிறதால இனி வரும் நாட்களில் வெயிலில் வேலை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை முதலாளியினுடைய கட்டாயத்தின் பேரில் நீங்கள் வேலை செய்தால் நிச்சயமாக முதலாளிக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும். அதே போல் நீங்கள் முதலாளி ஒருத்தர் இல்லை, நீங்கள் டெம்பரரி ஒர்க்கர், ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களை கைது பண்ணினாங்கன்னா நிச்சயமாக ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா நீங்கள் பெரிய ஒரு அபராதம் கூட விதிக்கலாம். தயவு செய்து கவனம். அதே போல் யாராவது நிர்பந்தத்தின் பேரில் வேலை செய்தால், இது காதிமா இருக்கலாம், ஷூனா இருக்கலாம், உங்களை நிர்பந்தத்தின் பேரில் இந்த வெயிலில் வேலை வாங்கினாங்கன்னா மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் விசேட ஆய்வு குழுவின் வாட்ஸ்அப் இலக்கமான 24 93 61 92 இந்த வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக நீங்களும் உங்களுடைய புகார்களை உடனடியாக அளிக்கலாம். அதற்குரிய கடுமையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பாங்க மனித வளத்துக்கான பொது ஆணையகம். இது காதின் வீசாவாக இருந்தாலும் சரி, ஷூன் வீசாவாக இருந்தாலும் சரி, வெயிலில் வேலை வாங்கினால் நீங்கள் புகார் அளிக்கலாம். ஒரு அவசர தகவல் ஒன்று, ஜும்மா சூக் இன்னைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே போங்க. அதிரடி சுற்றி வளைப்பு, தப்பி ஓடிய நபர்கள். ஜும்மா சூக் உரிமையாளர்களில் பலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளை விட்டா போதும்னு தப்பினம் பொழைச்சேன்னு பின்னங்கால் பொடரியில் அடிக்க தப்பி ஓடுறாங்க. காரணம் இந்த காதிமில், ஷூனில், அக்காம இல்லாமல் ஜும்மா சூக்கில் கடைகளில் வேலை பார்த்தவங்க. ஜும்மா சூக்கு இன்னைக்கு தானே எப்படி அப்படி தப்பி ஓடினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நேற்றைய தினம் தானே இதெல்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் அசம்பிள் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நேற்றைய தினம் அதிரடியாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க குற்றவியல் விசாரணை குழு, அதே போல் மனித வளத்துக்கான பொது ஆணையகம், உள்துறை அமைச்சகம், குடியிருப்பு விவகார ஆய்வுத்துறை. நேற்றைய தினம் பல பேர் தப்பி ஓடி இருக்காங்க. ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய கண்ணூடாக நீங்களே பாருங்கள் எவ்வளவு பதட்டமான சூழல்னு. எல்லாரும் பாருங்கள் அந்த தடுப்பு வேலி சுவர்களை தாண்டி தப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பிடிப்பட்டாங்கன்னா நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. இந்த மாதிரி தப்பி ஓடுறவங்க சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து தப்பி ஓடாதீங்க. இருக்கிற கேஸோட இதுவும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மொத்தமாக ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அதே மாதிரி நேற்றைய தினம் அனைத்து பகுதிகளிலையும் நேரடியாக சென்று சர்மெட் தொலைக்காட்சி சேவை உடனடியாக வீடியோ பதிவிட்டுருக்கிறாங்க. பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டுருக்கிறாங்க. தாராளமாக போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்றதையும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முன்னாடி வரக்கூடிய வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாகவே பாருங்கள். واجد فرحانة. أنا في الكويت بلد الخير كله. مستانس؟ إيه استانس كل. مبسوط؟ مبسوط. جود. الحمد لله. بادر وعدل وضعك. حملة أقامتها وزارة الداخلية للقضاء على ظاهرة مخالفي الإقامة. وبادر وغادر وارجع لنا سالم.
البلاد ان شاء الله. ايه ان شاء الله. متى سويتي التذكره؟ 6/1. 1/6. ايه 1/6. يعني هذا الاسبوع. اسبوع ايه. انت تدرين انت اذا رحتي يقدر يجي مره ثانيه. ايه. انت عندك خبر. ايه. زين. هذا عطوك السفاره الاوروبيه. ايه صح. انت اوكي الحين؟ ايه اوكي. يقدر راح يجي مره ثانيه ولا Inshallah خلاص؟ baba, inshallah يجي يعني. At saka dito ngayon okay lang kasi tinatato naman nila kami ng maayos at ngayon nandito kami para makauwi kami ng maayos sa Pilipinas at makabalik kami dito sa bansang Kuwait. At dito sa Kuwait gusto namin bumalik dahil maganda yung trato nila sa amin, yung government nila maganda. Maraming salamat po sa lahat ng pagtrato nyo sa amin at pagbigay nyo ng chance na makauwi kami ng maayos. هذه المهله بلشناها مهله مخالفين الاقامه بتاريخ 17/3 الى 17/6 باذن الله، يعني حروه 3 اسابيع ان شاء الله الى اسبوعين قدام، واللي يبي يغادر بدون لا يعدل الوضع او بدون لا يدفع غراماته يقدر يغادر ويرجع لنا باي وقت ان شاء الله بعد التاريخ 17/6. شلون لقيت الاقبال من قبل المخالفين؟ شلون لقيت تعاطيهم معاكم؟ في خوف، في ربكه ولا؟ بيني وبينك ناصر، اول ايام شوي الناس مرتبكه، كانت الاعداد بسيطه جدا، بعد ما تطمنوا وشافوا الوضع والحركه سلسه يعني قامت تجينا اعداد كبيره ان شاء الله، وبالفعل بالنهايه راح نطلع احصائيه جدا جدا كبيره ان شاء الله، وجدا راح تكون المهله ناجحه. الحين انا يجي هنا قول الى داخل خليت الكرسي اتت معي الحمد لله. اقول روح مني الحين الحمد لله هذه بابا سوي كذا. يعني ما في تعب، ما في مشكله، ما في شيء؟ لا الحمد لله. ماي موجود، عصير موجود، كله موجود. الحمد لله. الحمد لله. زين شرطه كله في مشكل، في فلوس؟ لا ما في واحد دينار ما ياخذ الحمد لله. الحمد لله. شلون لقيت التعامل اليوم في شؤون الاقامه؟ شلون لقيت؟ عسل. الحمد لله. احلى من كده ما فيش. يا رب لك الحمد. رجال الامن شلون تعاملهم معاكم اليوم؟ فوق الراس. كلمه للمخالفين اللي يشوفونك اليوم. والله الكلمه المخلفين ربنا يهديهم ويسلموا نفسهم يخلصوا دورهم قبل ابيك تبلغ اصحابك ان هذا العرض ما يتطوف، هذا يسمونه العرض الذهبي. تغادر بدون ما تدفع مخالفاتك وتقدر ترجع مره ثانيه. শুনে কামা কাজ খুব ভালো, এখানে আসতেছে সব লোক, আসার পরে কাজ হয়ে যেতেছে, পানি দিতেছে, আসির দিতেছে, আলহামদুলিল্লাহ। কাজ হয়ে যাওয়ার পর সবাই চলে যেতেছে, কোনো বিনা টাকা পয়সা নাই, কোনো কিছু নাই, চলে যেতেছে, দ্বিতীয়বার আসতে পারবে। فرصه ذهبيه وفرتوها اليوم. صحيح اخوي ناصر، مثل ما انت عارف الملف هذا يحظى باهميه بالغه، خصوصا عند معالي النائب الاول لرئيس مجلس الوزراء وزير الداخليه وزير الدفاع الشيخ بهد اليوسف، فاحنا حريصين للامانه كل الحرص ان نسهل الاجراءات على اخواننا المقيمين المخالفين. طبعا مثل ما انت عارف في عمليه تعديل وضع وعمليه مغادره. عمليه تعديل الوضع لها اجراء ونستقبلهم في الفتره الصباحيه. طبعا بدايتها تكون بدفع الغرامات على الشخص ومن ثم رفع البلوك عنه وتالي عمل إقامة. يعطيك العافية. في إقامة؟ إقامة ما في إقامة. عارف اليوم شنو نسوي لازم؟ يعني اليوم نسوي إن شاء الله هذا شنو في مشكلة بيشوف يجي بعدين إن شاء الله خلاص فينيش خلاص سافر. بعدين يجي الكويت ثاني مرة ما في مشكلة. الحمد لله إن شاء الله. الحمد لله والد هلو هذا الكويت والد. ما في رسوم تندفع؟ اكيد صح مظبوط. وما في قضية؟ ولا في قضيه ولا في اي شيء، وفي نفس اليوم ثاني يوم تحب تغادر على المطار على طول. على طول؟ على طول فعلا. فأنت بتخلص أوراقك الحين وين بتروح؟ مصر. अब यहाँ से वापसी जा रहे हैं, कोई दिक्कत परेशानी नहीं हुई है जाने में भी. यहाँ से अच्छे से सब पुलिस में भी सारा काम अच्छे से गया है, यहाँ एमबीसी में भी अच्छा काम हुआ है, यहाँ भी सब अच्छा काम हुआ है. زين السؤال اللي يطرح نفسه بعد تاريخ 17/6 شنو الإجراء؟ لا حد يزعل، لا حد يزعل، خلاص رايتنا بيضة. اي لا حد يزعل. انا اقدر اقول لك لا حد يزعل، الاجراءات راح تكون مشدده والحملات راح تستمر طوال اليوم 24 ساعه باماكن سكنيه، مناطق الصناعيه، بكل حدود الكويت يعني. وزارة الدفاع، وزارة الداخلية، ஷேக் ஃபஹதி யூசுப் சாவத் அல் சபா, அல்லாஹ் யாத்திக்கு ஆஃபியா, மஷ்கூர் மாத் கஸ்ஸர். அதே போல் அவங்க இந்த பொது மன்னிப்பை வழங்கியிருக்கிறாங்க. கடைசியாக அவர் கேட்குறாரு 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன நிலைமை, அதை பற்றி கேட்கப்படாது, அதை பற்றி வாயை திறக்கப்படாது, அதுக்கப்புறம் நாங்கள் செயலில் காட்டுவோம் அப்படின்றத அதிகாரிகள் அங்கனைக்கே சொல்கிறாங்க.
என்ன மாதிரியான சூழல் வரும் இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் வெளியில் நடமாடுறதுன்றது இனி வரும் காலம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிஸ்க் தான். வெளியில் அங்கே இங்கே போகிறது, டாக்ஸியில் போகிறது, கடைகளுக்கு போகிறது, டெய்லி பேசிஸ் வேலைக்கு போகிறது, இதெல்லாமே ரிஸ்க்கு தான். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. வீடுகளுக்குள்ளே இருந்து அக்காமல் இல்லாமல் இருந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இருந்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு வேலை தப்பலாம். ஆனால் வீடுகளுக்குள்ளே இல்லாமல் இந்த வெளிகளில், ரோட்டில், கடைகளில், அப்பார்ட்மெண்ட்களில் நாள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்து தான். ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நாட்டுக்கு போய் சட்ட ரீதியாக அந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் வாரத்துக்கு. சலுகைகள் வழங்கியமைக்காகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காகவும் ஆசிய நாட்டவர்களுடைய குழுவுக்கு உதவி செய்ததற்காகவும் ஒரு அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் லஞ்ச ஊழலிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் என்னது வாஸ்தா அந்த பேரை கூட வாயில் எடுத்துடாதீங்க. வாயிலடின்னு பிடிச்சி வாயில் அடித்து உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப கவனம். அடுத்ததா வீட்டு ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். துவானியா, ஹதீகா அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அரச நிலங்களில் யாரெல்லாம் ஆக்கிரமித்து கூடாரங்கள் அமைச்சு இல்லை வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பச்சை கலரில் மதில் சுவர் மாதிரி எழுப்பி இதில் உள்ள ஹதீகா வைக்கிறது, இல்லைன்னா துவானியா வைக்கிறது, வேலையாட்களுடைய உயிரை எடுக்கிறது, இதை துப்புரவு பண்ணு, அதை இதை எடுன்னு டார்ச்சல் பண்ணுறது, இதெல்லாம் இனி இருக்காது. ஏன்னா இப்போவே நோட்டீஸ் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க. உடனடியாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு வேலை இதை இன்னமும் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா சிகப்பு நோட்டீஸ். அதுக்கப்புறமா மாசலாமல் எல்லாத்தையும் ஜேசிபியை கொண்டாந்து போட்டு உடச்சி தூக்கி அள்ளி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் நோட்டீஸ் எங்கேயாவது வீட்டு கதவுலையோ இல்லை இந்த மாதிரியான பார்க்கின்லையோ அல்லது இந்த மாதிரி பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிற இடங்கள்லையோ ஒட்டி இருந்துச்சுன்னா கழட்டி வீசிடாதீங்க. எடுத்து கஃபீல்டை கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா இது பெலதியாவுடைய போஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் ஏசி மெஷின்கள்லாம் இப்போ அதிகமாக தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா வெயில் காலம் ஆரம்பமாகிட்டு இருக்கிறதால இந்த நிலைமை தொடர்ந்து வரலாம். இந்த மாதிரி ஏசி மிஷின் உங்களுடைய அருகிலே இருக்குன்னா கொஞ்சம் தண்ணீர் அடித்து இந்த ரேடியேட்டர்லாம் கழுவி கொஞ்சம் துப்புரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபேன் வேலை செய்யும், தூசி இருக்கிறதால அந்த ரேடியேட்டருக்குள்ளால் காற்று சரியாக போகாததால் ஃபேன் ஹீட் ஆகி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். அதே போல் தண்ணீர் அடிக்கும்போது, தண்ணீர் பாவிக்கும் போது தீயணைப்பு துறையுடைய ஹோஸை ஒரு நாளும் கையில் எடுத்துடாதீங்க. அந்த ஹோஸை எடுத்து நீங்கள் தண்ணீர் உபயோகித்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கடை பேலியில் இருக்கிறவர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறார். அதையும் வீடியோ எடுத்து ஒரு நபர் பதிவிட்டிருக்கிறார். هذا مال الطوارئ مال المطافي، هذا الهندي وهذا المحل. اكبر غلط قاعد تسويه انت الحين. طالع هدر الماي هناك. كيف منو هذا بالله مخلينا كله؟ كيف منو بالله؟ اخذ وهذا الرقم صرف على كيفه. هندي ماخذ راحته. شوفه شاهو ماخذ راحته. هذا المحل تلفونات كله لهناك. هذا قصيد. شو له هدر ماي صرفوا وياه. لاعب لعب. هذا الحارس مال اسمه مجمع الظاهر. لا تستعمل بطافل بيبات. மத்தாஃபின்றது தீயணைப்புக்கு சொல்கிறது. ரொம்ப கவனம். தெருக்களில் பெயர்களை ரத்து செய்து அதற்கு பதிலாக எண்களை இடுவது குறித்து அமைச்சர்கள் குழு பரிசீலித்து வருகிறது. நாட்டு தலைவர்களின் பெயர்களை கொண்ட தெருக்களை தவிர மற்றும் பரஸ்பர கொள்கையை பயன்படுத்துதல் மற்றும் இது சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்களை முன்னெடுத்தல். பேர் இல்லாமல் எண்கள் வரப்போதா? வரட்டும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபஹத் அல் சாலிம் ஸ்ட்ரீட், குவைத் சிட்டி சில பகுதிகளில், ஷார்க் பகுதிகளில் அதிக விபத்து. பாதசாரிகள் கடவைகள் இருந்தும் அதிகமான விபத்து. இது சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவிட்டுக்கிறாங்க குவைத்துறை அல் ஹப்பாஸ் செய்தி சேவை. தயவு செய்து பாதசாரிகளே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். شارع فهد السالم تكرار حوادث الدهس في واحد من أهم الشوارع تحديدا بجانب مواقف حديقة البلدية الجديد اللي أنعش هذا الشارع بعبور المشاة.
تأشر وتوقف الشارع إجبارا عشان تعرف. غير معقول وغير مقبول تكرار حوادث الدهس في واحد من أهم الشوارع، شارع فهد السالم، شريان العاصمة الممتد بين أبراجها ومؤسساتها مواقعها الحيوية. نبدأ رحلة عبور المشاة. ما يسمح لك. بجرب مستحيل. شكرا. مثل هالنماذج اللي شوف لا فيها مخاطرة. مشكورة. الأولى مثل والله صراحة وقفت في هذا المكان وراقبت ولاحظت شلون طريقة عبور الناس راح تقول يعني اللطف من الله سبحانه وتعالى انه ما تزيد الحوادث، لأن الوضع متروك بشكل عشوائي. شوف شلون قاعد يحاول محاولات كثيرة عشان يعبر، مرة يقدم ريلة مرة يرجع، يعني وكأنه في ريسك. مطبة عبور المشاة مو مقنعة لبعض قائد المركبات، فبالتالي هو آسف ما يحترم. شوف أنا واقف الحين يفكر يطوفك ما يطوفك يطوفك ما يطوفك ما يطوفك. شكرا يعطيك العافية. كان نموذج محترم. لاحظوا هذا الموقف، أم وأبنائها اضطريت أوقف الشارع لأن ما حد راضي يعطيها مجال للعبور. الشخص برفقة امرأة عشان يعبر هو جازم، أجبر قائد المركبات أنهم يوقفون لأن عنده قناعة أن إذا وقف ما حد راح يقول له تفضل. أجبرتهم يوقفون. الناس قاعد يمرون على مطبة الفرق بسرعة عشان ما يعطيك فرصة نفس الأخذ. الغريب أن بعض قائدين المركبات لما يكتشف أن أنت بتعبر تلاقيه يسرق السيارة وكأنه في بينك وبين قصة سابقة ممكن. شكرا. يعني عبور المشاة أصبح تحت رحمة مزاج قائدين المركبات. بلحظات ممكن يقرر بيوقف لك ولا ما بيوقف. بهذه اللحظات تصير فرص الحوادث أكثر وصارت. ما يعطي. عبور المشاة هو الأولوية، فلازم تاخذ خطوة. شارع ترى مو بس للمركبات، الأولوية لعبور المشاة. في ناس تمشي بالوعي الأخلاقي وفي أشخاص للأسف تمشيهم القواعد الإجبارية بالحياة. أتمنى من المسؤولين الحل أن تكون في مطبة إضافية مسافة أبعد إجبارية، أو مثل هذه الإضاءات بمسافة أبعد من المطبة حتى يتهيأ مجبورا للوقوف. ومثل ما يقول المثل مجبر أخاك لا بطل. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பாதசாரி கடவைகளில் கூட பாதசாரிகளால் கடக்க முடியலை. அதில் கூட எத்தனையோ விபத்துக்கள், உயிராபத்துக்கள். அப்போ சாதாரணமான ரோடை கடக்கும்போது உங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா? தயவுசெய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தூசி காலங்களில், பனிமூட்டமாக இருக்கிற காலங்களில் தயவுசெய்து வீதிகளில் கடக்காதீங்க, அதுவும் பாதசாரி கடவைகள் இல்லாமலே. ஃபஹத் அல் சாலிம் ஸ்ட்ரீட் அதே போல் குவைத் சிட்டி பகுதிகளுக்கு போகிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி இன்றைய நாள் அனைத்து பகுதிகள்லையும் சாதாரணமான சோதனைகள் இருக்கும். இந்த நேரங்களில் மாட்டிக்காதீங்க. அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களை கடந்து நீங்கள் எப்படியாவது ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து போகும் வரைக்கும். இலங்கை தூதரக பற்றி ஏதாவது பேசணும்னு வாயில் வருதா? எதுவும் வருதில்லை. ஏமாற்றம்தான் இலங்கையர்களுக்கு கடைசியில். பார்க்கலாம் என்ன தான் செய்கிறாங்க சனிக்கிழமையாவதுன்னு. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.